இந்த ஒரு ஒரு வீடியோ செய்கிற மூலியமாக என்ன இருக்கு எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் அது முக்கியமாக என்ன நினச்சிக்கணுமா, ஒரு வாய்ப்புகள் படைக்கப்பட்டது. அதாவது உள்நாட்டு கலைஞர்களுக்கு ஜிக்கான் ஜிக்கான் பாட்டை நீங்களே பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த பாட்டு எழுதியிருக்காங்க, யாருக்கு அந்த பாட்டு எழுதியிருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க சொல்லிட்டு வருகிற 29ஆம் தேதி மார்ச், இன்னும் 2 நாள்ல எம்வி ப்ரொடக்ஷன்ஸ், மலேசியா வியட்நாம் ப்ரொடக்ஷன்ஸ், எம்வி ப்ரொடக்ஷன்ஸ், மணி வில்லன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், அந்த சேனல்ல, யூடியூப் சேனல்ல இந்த பாட்டை ஆஃபிஷியலா நீங்க கண்டுகளிக்கலாம். ஸோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இரவுல ஜிக்கான் ஜிக்கான் வீடியோ, அதாவது திரு மணி அவர்கள், அப்புறம் நாயகன் ப்ரொடக்ஷன், அப்புறம் என் நண்பர் திரு பன்னீர் அவர்கள், இவங்களாம் சேர்ந்து உள்நாட்டு கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை தயாரிச்சிருக்காங்க. அதை மியூசிக் வீடியோ சொல்லுவோம். அப்போ இருக்க கட்டத்தில் அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா இந்த ஒரு ஒரு வீடியோ செய்கிற மூலியமாக என்ன இருக்கு எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் அது முக்கியமாக என்ன நினச்சிக்கணுமா, ஒரு வாய்ப்புகள் படைக்கப்பட்டது. அதாவது உள்நாட்டு கலைஞர்களுக்கு அவங்க திறமையை காமிக்கிறதுக்காக ஒரு நல்ல தரமாக இருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியும், அதே நேரத்தில் அவங்க திறமையை வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க பயிற்சிருக்காங்க. ஸோ உள்நாட்டு கலைஞர்கள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. அவங்க திறமையை காமிக்க இதுதான் ஒரு நல்ல ஒரு தரம். அதனால் யாருமே நம்ம நாட்டில் இருக்க உள்நாட்டு கலைஞர்கள் சாதாரண நினச்சிருக்காங்க. இதுக்கு உதாரணமாக ஜிக்கான் ஜிக்கான் பாட்டை நீங்களே பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த பாட்டு எழுதியிருக்காங்க, யாருக்கு அந்த பாட்டு எழுதியிருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க சொல்லிட்டு ஜிக்கான் ஜிக்கான் நீங்கள் பார்த்தீங்களா, ஜிக்கான் ஜிக்கான் பாட்டை நீங்கள் கேட்கலாம். இதோட பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்களா, அதுக்கு முந்தி கலந்த காட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தது. ஆனால் இப்போ அது சில பேருங்க அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படி இதில் வெளிநாட்டிலையும், அது இந்தியாவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்நாட்டு கலைஞருக்கு பாடம் திறன் போட்டி இது மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த பெரிய பெரிய சேனல்கள் அவங்க இந்த மாதிரி பாடல் திறன் போட்டிக்கு உள்நாட்டு கலைஞர்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தால் அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதே நேரத்தில் இது மாதிரி அவங்க உள்நாட்டு கலைஞர்கள் திறமைகளை வெளியாக்க எடுக்கும். ஏன்னா எங்களை பார்த்தீங்களா, போகிற தைப்பூச இதில் உள்நாட்டு கலைஞருக்கு நான் மேடையும் கொடுக்குறேன், ஸ்பீக்கரும் கொடுக்குறேன், மைக்கும் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அந்த நேரத்தில் உள்நாட்டு கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பெரிய பெரிய சேனல்கள் இளைஞர்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு 10 தடவை உதவி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி உதவி செஞ்சால் தான் அவங்களோட திறமையை பார்க்குற இடமா இருக்கும். வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் இளைஞர்கள் பல வேலை செய்வாங்க. ஏஐ டெக்னாலஜியை பாட்டு எழுதுறது முக்கியம் கிடையாது. ஆனால் அவங்களோட உழைப்பை போட்டுறதுக்காக வாய்ப்பு கொடுத்து ஆவணம், கொடுத்தால்தான் இனிமே எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு தரமாக இருக்கும். டத்தோக்கு முதல்ல நன்றி. லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டாலும் மலேசியா கலைஞர்களுக்காக ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ அதுக்காக டத்தோ நன்றி. டத்தோ என்னுடைய நண்பர்கள் இவங்க எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ், நாயகன்ஸ் ப்ரொடக்ஷன், இவங்க எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். இவங்க தான் ஃபன் பண்ணி பணத்தை போட்டு பொருளாதாரத்தை போட்டு இந்த வீடியோ கிளிப்பை எனக்கு பண்ண வச்சு இன்னைக்கு இந்த லான்ச்சை கூட இவங்களோட ஏற்பாட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இவங்க எல்லாருக்கும் நன்றி. மீடியா ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. வந்திருக்கிற சக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கலைஞர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வகையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த வீடியோ ஜிக்கா ஜிக்கா வீடியோ கிளிப் இன்னைக்கு ஆஃபிஷியலா லான்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்கா பண்ணிருக்கோம். பட் இதோட உண்மையான பாடல் வருகிற 29ஆம் தேதி மார்ச், இன்னும் 2 நாள்ல எம்வி ப்ரொடக்ஷன்ஸ், மலேசியா வியட்நாம் ப்ரொடக்ஷன்ஸ், எம்வி ப்ரொடக்ஷன்ஸ், மணி வில்லன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், அந்த சேனல்ல, யூடியூப் சேனல்ல இந்த பாட்டை ஆஃபிஷியலா நீங்க கண்டுகளிக்கலாம். ஸோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வீடியோ சாங்ஸ் எடுத்துக்கு 2 நாள்,
வீடியோ ஒரு நாள்லயே செஞ்சு முடிச்சிட்டோம், ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் எடுத்துச்சு. ஏன்னா அதுல நிறைய விஎஃப்எக்ஸ் வேலைலாம் இருந்தது. இன்னைக்கு அதை லான்ச் பண்றோம். முழுக்க முழுக்க வந்து எப்படி சொல்றது, லவ், காதல். அதுல நான் ஒரு வரி சொல்லியிருப்பேன், காஞ்சி போன ரொட்டி கூட 2 வாரம், ஆனா காதலுக்கு இப்பெல்லாம் 2 நாள் தான். இப்படியாச்சும் நிலைமை. சோ அதை சொல்றதுக்கு தான் எல்லாரும் பொம்பளைங்களை தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளைங்களை தப்பு பண்றீங்களா இல்லையா, அதை சுட்டி காட்டுற விஷயமா தான். சோ தப்பு பண்ணாதீங்க, நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லதான். அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு பெப்பியான சாங், ஒரு கான்செப்ட் சாங். ஸோ ஒரு கான்செப்டா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. முதலாக டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு வந்து எனக்கு மிக்க மிக்க நன்றி. அதாவது நம்ம அனுப்பி கொடுத்தோன்னே இல்லைன்னு சொல்லாம உள்நாட்டு கலைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு என் கூட வந்தார். இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப டைட் ஸ்கெட்யூல்னு தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு நம்ம மாமல்லபுரம் தேவஸ்தானத்தில் கூட ஒரு முக்கியமான விழா ஓடிக்கிட்டு இருக்கு. அது இருந்தாலும் நான் கேட்டதுக்காக வந்திருக்காரு இன்னைக்கு. ஐ டெஃபினெட்லி டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் டாக்டர் சிவகுமார். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து நாயகன் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது நாங்கள் வந்து நாயகன் ப்ரொடக்ஷன் நான் மட்டும் கிடையாது, என்னை சார்ந்த என்னோட நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு பாட்டு. ஏன் நம்ம வந்து மணி வில்லன்ஸோட நாங்கள் நண்பர்கள், ஏன் நம்ம மணி வில்லன்ஸ் வந்து நம்ம நண்பராக இருக்காரு, அவர் எல்லா பாட்டும் செய்கிறாரு, நம்ம ஏன் வந்து ஒரு பாட்டு செய்யக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக எடுத்த ஒரு முடிவு. ஆனால் இன்னைக்கு வந்து அருமையாக நடந்திருக்கு. அதாவது இந்த லான்ச் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 100 பேர் வருவாங்க அப்படி சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். ஏறத்தாழ ஒரு 300 பேர் வந்துட்டாங்க இப்போ வரைக்கும். அதாவது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லோக்கல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும் மிக மிக நன்றி. அவர் வந்து எப்போவுமே வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி மற்றும் ஒரு உற்சாகம். எப்போவுமே அவர் கூட நம்ம நெருங்கி பழகணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி ஒரு நபர் அவர். ஸோ அதனால தான் அவர் வந்து முக்கியத்துவமாக இந்த லான்ச்சுக்கு வந்து அவர் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் கூப்பிட்டுருக்கோம். மீடியா நம்பர்கள் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. அதாவது இந்த ஆல்பம் வந்து இங்கே மட்டும் கிடையாது, நாங்கள் நாயகன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது மணி மட்டும் கிடையாது, எங்கள் நண்பருக்காக ஆரம்பித்தோம். ஆனால் இதுக்கு போக நிறைய திறமைகள், அதாவது யார் வந்து நாங்கள் பாட்டு வச்சுருக்கோம், எங்களுக்கு திறமை இருக்குது, ஆனால் எங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா நாயகன் ப்ரொடக்ஷன் வாங்க, எங்கள்கிட்ட வாங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக திறமையான லோக்கல் ஆர்டிஸ்ட், அதாவது வந்து எங்களுக்கு வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா, எங்களுக்கு வந்து பண வாய்ப்பு இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் பணம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நான் செய்ய முடியும் சொன்னால் நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக நாயகன் ப்ரொடக்ஷனோட முக்கிய குறிக்கோளே அதுதான். அதாவது லோக்கல் ஆர்டிஸ்ட், நியூ லோக்கல் ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக எங்களை பாருவாங்க. நான் கண்டிப்பாக தான் செய்வோம். ஸோ எல்லோருக்கும் மிக்க நன்றி.